ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினையுமே இந்த சிங்கை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருந்திருந்தாண்ட அதுலேருந்து தண்ணி வந்திருக்கும். இதை கவனித்த நம்ம ஹீரோனோட மாமியாருமே இதை நீ தான் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அவளுக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்க மாட்டேங்குது. இதில் நம்ம ஹீரோ வேறு, நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் எப்படி பண்ணுவான்ற மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ண செய்ய, ஓ அதுக்குள்ளே பொண்ணு தாசனா மாறிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்காரு. ஓ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை இதெல்லாம் அன்றைக்கி பண்ண தெரியாது, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோட இலையை தங்கச்சுமே சொல்லிட்டுருக்க. உனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல, நீ கிளம்பு அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்டுட. அந்த இடத்துக்கு வேற ஒரு சின்ன பொண்ணு வரா. ரேஷனில் சில பொருள்லாம் வந்து இறங்கியிருக்கு. அதை உங்களை இறக்கி வைக்கிறதுக்காக ஹீரோ ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கூப்பிட்டு போல இருக்குது. நீங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கூட்டிகிட்டு போக, ஹீரோவுமே இப்போ போகிறதா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. போடா இப்போ நீ போய் ஹெல்ப் பண்ணுறியா இல்லை நான் போட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோட சித்தியுமே கேட்க, வர வழி இல்லாமல் ஹீரோவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. அந்த ஹீரோ சும்மா வேலையை பார்க்காம, பாவம் ஹீரோனுக்கு இந்த வேலைலாம் செஞ்சு பழக்கமே கிடையாது, அவங்க கை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்ற மாதிரி ஹீரோனியை பற்றியே பேசிகிட்டு இருக்க. அவங்க அப்பா அவளை ராணி மாதிரி வச்சுருந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படின்னா கல்யாணமாகி 2 நாளில் நீ இவ்வளோ விஷயத்த ஹீரோயின் கிட்ட நோட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவள் மறைச்சிக்கிட்டே கேட்குறா. இவனுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கிட்டே போகாமல் இருந்துட்டுருக்க. தப்பு பண்ணது நீ தான், அப்போ தண்டனை உனக்கு தானே கிடைச்சாகணும், ஏமா இது உனக்கு க்ளீன் பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு இலைய மர்மங்களும் கேட்டுட்ருக்க. பட் நம்ம ஹீரோட பெரிய அக்காவுமே, இல்லைம்மா நான் வேணா பண்ணுறேன், ஹீரோயினுக்கு அதெல்லாம் பண்ணி பழக்கம் இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவளை அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஏன் ஹீரோயின் பண்ணக்கூடாதா என்ன, பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி சுருட்டு முடிக்காரி சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இது உள்ள கையை வைக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோட சித்தியுமே, அதெல்லாம் வாய்ப்பில்லை, நீ ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருந்தனா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே விட போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வேறு முடி நீட்டாச்சே, இப்போ நீயா க்ளீன் பண்ணுறியா இல்லை உன் நகத்தை வெட்டின மாதிரி முடியும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா உன்னை க்ளீன் பண்ண வைக்கவான்ற மாதிரி நம்ம ஹீரோட சித்தியுமே கேட்டுட்ருக்க. இல்லை நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அதில் கை வைக்க போயிட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோமே, நான் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டுருக்க. ஓ அப்படின்னா அவள் கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க. அப்படி இல்லைப்பா, இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இது பாவன்ற, அப்படி நம்ம பண்ணக்கூடாதுல்ல, அது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிகிட்ருக்காரு. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் அவள் கையால் அந்த சிங்கை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியே ஊற்ற சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த குப்பையை பார்த்தா சப்பாத்தியெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்க மாதிரி தெரியுது. இவங்க ஒழுங்காக சாப்பாடை சாப்பிட்ருந்தாலே அந்த இடத்துல இவ்வளோ குப்பை தேங்கியிருக்காது. இல்லைனா அட்லீஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமாச்சு அந்த குப்பையை எடுத்து அவங்க குப்பை தொட்டியில் போட்டிருந்தாங்கன்னா தண்ணியும் அடைச்சிருக்காது. ஆனால் குறைய மட்டும் ஈஸியாக அடுத்தவங்க மேலே போட்டுடுறாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயினுமே அந்த தண்ணியை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் வெளில ஊற்றிட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோ இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விடுற மாதிரி தெரியல. இதை கேட்குற ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் செம்ம டென்ஷன் ஏறிட்டுருக்கு. கடுப்பாய் தான் ஹீரோவை பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த வேலையெல்லாம் பார்க்குறத மாமனாருமே கவனிக்க செய்கிறாரு. அவர் இப்போ தான் வீட்டுக்கு வந்துருப்பார் போல இருக்கு. என்னம்மா பண்ணுற, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க செய்ய, இப்போ தான் வரணுமா, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு வரக்கூடாது, கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட தம்பி வைஃப்மே சொல்லிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே. ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கல. உடனே வாஷ்ரூம் போயிட. இது கவனிக்கிற மாமியாருமே, இந்த ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்காக வந்து வேலையை பார்க்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை நம்ம மாமனாருமே வந்து பார்க்க செய்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, அந்த பொண்ணு இப்போ தான் புதுசாக இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வந்திருக்கு, நீங்கள் கூட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா, சரி இந்த இடம் அழுக்காக இருக்குது அவளை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கீங்களே, உங்கள் மனசு இவ்வளோ அழுக்காக இருக்கே, அதே போய் க்ளீன் பண்ண போகிறீங்க, இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும் தானே அந்த பொண்ணு வந்திருப்பா, உங்களுக்கே தெரியும், ஆனால் அவளை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அப்படி என்னதான் அந்த பொண்ணு உங்களுக்கு பாவம் பண்ணிட்டா இப்படி பனிஷ் பண்ணுறீங்க, புதுசாக கல்யாணமானவங்கள நம்ம வாழ்த்துணுமே தவிர்த்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினியை ஹீரோட அக்கா தான் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வர மாமனாருமே ஹெல்ப் பண்ண செய்கிறாரு. ஹீரோயின் வந்து உட்காந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு திருப்பி ஒரு நியாயம் கேட்டுட்ருக்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்ல போகிறா. எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை அமைதியாக இருக்க சொல்லிட்டு, சரி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே கோயிலுக்கு அனுப்பியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போயிட்டு வந்தாங்க, ஏன் ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த மாதிரி அனுப்பலை, நாளைக்கு என் பையனும் பொண்ணும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிகிட்ருக்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன் போகக்கூடாது, கல்யாணமானவங்களாம் அங்கே போயிட்டு தானே வராங்க, எல்லாருமே கல்யாணமான புதுசில் போயிருப்பாங்கல்ல, அவங்களும் நாளைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அமைதியாக ஹீரோட சுற்றியும் பார்த்துட்ருக்க. ரூமுக்கு வந்த ஹீரோயினையுமே அவகிட்ட இருக்க சாரியெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. கோயிலுக்கு போகிறதுக்கு இதில் எந்த சாரீ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் வச்சிருக்கிறதே 4 சாரீ தான் போல இருக்கு. ஒரு சாரீ எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் சாரீ தடிக்கே கீழே விழ போயிட்டுருக்கா.
அப்படி கீழே விழ போன நம்ம ஹீரோயினியை நம்ம ஹீரோவுமே அவள் ஆல்ரெடி ஒரு சாரீ வச்சு பார்த்துருந்துருப்பா இல்லையா, அந்த சாரியை வச்சு தான் கீழே விழாமல் தாங்கி பிடிக்க செய்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிக்கங்க, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம ஹீரோயினியுமே நல்ல வேலை நீ வரலன்னு வச்சுக்க, நான் நேரம் கீழே விழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்க. இந்த பக்கம் ஹீரோவுமே என்ன இவ தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்க செய்கிறாரு. தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்கள் அப்பா கிட்டே பேசி நானே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுறேன், அவ்வளோதான் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஆமாம், இந்த பிரச்சனைக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கேட்க, நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம்ல, நம்ம ரெட் கலர் சாரீ போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட ரெட் கலரில் சாரியும் இல்லை, அதுக்கேற்ற எந்த ஜுவல்ஸுமே கிடையாது, கொஞ்சம் உன்னால் முடிஞ்சால் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அவன் ஃப்ரெண்டு சொன்னது, இங்கே பரடா மச்சான், நீ கோவமாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது, ஹீரோயின் கூட ஃப்ரெண்டாக இருந்து தான் உன்னோட காரியத்தை நீ சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அதை யோசிச்சவன், ஓகே என்ன வேணுன்றதை லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவ்வளோ சந்தோஷப்படுறா. அடி பாவி, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக தெரியல, சாரீ கலர் தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். கட் பண்ணி இந்த பக்கம் வேலைக்கு வந்த நம்ம ஹீரோட தங்கச்சியுமே ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவனை கண்ண முடி உட்கார வச்சிருப்பா போல இருக்கு. ஹீரோனோட பிரதருமே இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்க்க, ஓகே பாருங்க அப்படின்ற மாதிரி அவனோட சர்ப்ரைஸை கட்ட செய்கிறா. அவனோட சின்ன வயசில் அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்க செய்து, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்க, அதுவா உங்கள் அன்னிக்கிட்டேருந்து வாங்கினேன்னு ஹீரோட தங்கச்சியுமே சொல்லிட்டுருக்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் இங்கே ஒட்டி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல, அவனுமே அதை தொட ட்ரை பண்ணுறான். அவனால் கரெக்டாக எந்திரிக்க முடியல. நம்ம ஹீரோட தங்கச்சி தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க. ஒரு கட்டத்தில் அவனுமே நின்று அதெல்லாம் தொட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கான். ஹீரோனோட அண்ணனுக்கு இவளை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதே அன்போட இவளையும் பார்த்துட்ருக்க. இவளும் அவனை சந்தோஷமாக தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவுமே கோயிலுக்கு போக வேண்டியதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வந்து வச்சுருக்காரு. பட் சில பொருளெல்லாம் விட்டு போயிருக்கு போல இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட சித்திக்கிட்டே கேட்க செய்கிறாரு. எல்லாமே கரெக்டாக இருக்கா கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க பார்க்குற மாதிரி தெரியல. சரி வீடு, உனக்கு தெரியுமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு இளைய மருமகிட்ட கேட்க, எனக்கு தெரியாது மாமா, எல்லாத்தையும் அத்தை தான் எடுத்து வச்சு கொடுத்தாங்க, ஸோ நோ ஐடியா அப்படின்னு சொல்லிட. சுட்டு முடிக்காரியுமே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஸோ இதை பற்றி எனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. என்கிட்ட கேட்க மாட்டீங்களா தாத்தா அப்படின்னு குட்டி பையன் கேட்க, பரவாயில்லப்பா நான் தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் ஃபோனே போல இருக்கு. என்னடா இது ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் திட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட சித்தியுமே ஒரு துணி எடுத்து வந்து அதில் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை நான் ஹீரோயினுக்காக பண்ண கிடையாது, அவளை நான் என் மருமகளாகவும் மனசார ஏற்றுக்கல, ஸோ இது நான் ஜஸ்ட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எடுத்து வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இவருமே நீ ஹீரோயினுக்கு எப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தியோ அப்போயே ஹீரோயினுமே இந்த வீட்டில் ஒரு பொண்ணாக தான் நீ நினைக்கிறேன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவுமே சொல்லிட்டுருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா போல இருக்குது. ஃப்ரெண்டுமே அன்றைக்கி கிஃப்டாக மச்சான் சூப்பர், அப்போ தான் அண்ணியை கவர் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல அவளை அண்ணின்னு சொல்கிறத நிட்டடா அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே வர செய்கிறா. ஆமாம் கையில் என்ன வச்சுருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வாங்கி பார்த்துட்ருக்க. அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இவளுமே அதுலேருந்து என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா அதில் ஏதோ வெள்ளை டவல் தான் இருக்க மாதிரி தெரியுது. என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் சொன்னேன்ல அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு அவன் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடி வழியாக முதலே பார்த்துட்டான் போல இருக்கு. அவன் வரத்துக்குள்ளே டிடே முதல்ல இதை எடுத்து ஒழிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு ஒரு கோடி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதுக்குள்ளே அவன் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டான் போல இருக்கு. இவன் வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட பேசிகிட்டு இருக்க. என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோமே கேட்க, ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நான் அத்தையை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த பக்கமாக ஹீரோயினுக்கு செம்மையாக கால் வலிக்குது போல இருக்குது. என்னன்னே தெரியல ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் ஹீரோமே பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஐயோ எனக்கு பூ கட்ட தெரியாதுப்பா, நீ வேணால் சொல்லிக் கொடு நான் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பூவை எடுத்துகிட்டு பாருங்கள் அதுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, இவளுமே என்னென்னு டப்புன்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க செய்ய நம்ம ஹீரோ மேலே தான் அந்த பூ மொத்தமும் கொட்டுது. ஆனால் அதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோயினியுமே ஹை சூப்பராக இருக்குது ரெட் கலர் சாரீ அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்ருக்கா. அதுக்கு மேட்சிங்காக வளையல் எல்லாமே நம்ம ஹீரோ கொண்டு வந்திருப்பான் போல இருக்குது. சூப்பராக இருக்குப்பா, நான் கேட்ட மாதிரி நெயில் பாலிஷ் கூட வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் அவ்வளோ சந்தோஷப்பட. பட் நம்ம ஹீரோவா, நீங்கள் பாருங்கள்
கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கால் வேற வலிக்குது, கொஞ்சம் யோசிச்சிக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன். ஹீரோயினுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. அமைதியாக அவனையே பார்த்துட்ருக்கா. இங்கே பாருங்கள், நான் உங்களை கம்பல்ஷன்லாம் பண்ண கிடையாது, கோயிலுக்கு போக வேண்டிய பிளானை கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது எப்படி மற்றவங்க கிட்ட சொன்னால் அது நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்ருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே அவங்க அத்தை கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா தான் இருக்குது, அவள் கூட அவன் கோயில் போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இங்கே பாருமா, ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு, நான் உங்ககிட்ட ஒரு வாரம் டைம் கேட்டேனா இல்லையா, அதுக்குள்ளே அவளை எப்படியாவது வெளியே அனுப்பிடுவேன். அவள் கோயில் போயிட்டு வரான்றதுக்காகலாம் அவளை என்னால் மருமலாம் ஏற்றுக்க முடியாது, நீ தான் இந்த வீட்டு மருமகன் இவங்க சந்தோஷமாக சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோட அப்பாவுமே அவங்க ரூமுக்கு வர செய்கிறாரு. என்ன விஷயன்ற மாதிரி ஹீரோயினுமே தலையில் முக்காடெலாம் போட்டு மரியாதையை ஏஞ்சி நிற்க, அவருமே இந்த ஐட்டம்ஸ்லாம் கோயிலுக்கு போக வேண்டியதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதுமா, வேறு ஏதாச்சும் வேணும்னா இளைய மருமகிட்ட கேட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போயிட, இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுக்கு செம்ம கடுப்பாக இருக்க செய்யுது. ஏன்னா இவருக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல இருக்குது, பொண்ணு மாதிரி பார்க்க செய்ய அது எதுவுமே ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுக்கு பிடிக்கல போல், கடுப்பாக தான் பார்த்துட்ருக்கா இது எல்லாத்தையும். அப்படியே கட் பண்ணால் மறுநாள் விடியுது. நம்ம ஹீரோவுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்க செய்ய, நம்ம ஹீரோயின் வீட்டிலேருந்து வர செய்கிறா. எப்போ ரெண்டு பேரும் ஒன்றா போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. இல்லை எனக்கு தெரியல எப்படி நம்ம இப்போ ஒன்றா போகிறது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்டே கேட்க செய்ய, அந்த இடத்துக்கு வர ஹீரோட ஃப்ரெண்டுமே அதெல்லாம் ஒரு விஷயமா அண்ணி, தோ நான் சொல்லித்தரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்தவன் அவன் மேலே ரெண்டு கையும் போட்டு அவனை கட்டி பிடிச்சி, தோ இப்படி தான் போகணும், அப்போ தான் செம்மையாக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க செய்ய, அவனை இப்போ நீ எந்திரிக்கலைனா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவப்பட செய்ய, சரி ஓகே ஓகே விரதம் கலையாமல் நான் எப்படி வண்டியில் ஏறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியுமே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பூஜை கொடியை வச்சுக்க செய்கிறா. இங்கே பார், நான் உன்னை தொடலை, நீ என்னை தொட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கொடியை எடுத்து கையில் வச்சுக்க செய்கிற. இப்போ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்ப செய்ய, இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணும் பார்த்துட்டு தான் இருப்பா. அவளுக்கா இதை பார்க்கும்போது இன்னும் கடுப்பாக இருக்க செய்யுது. அப்படியே கட் பண்ணி கோயிலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினையும் சரி ரெண்டு பேரும் கோயிலில் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஐயருமே ரெண்டு பேருமே 251 தடவை இந்த கோயிலை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. ஆல்ரெடி அவளுக்கு கால் வரி வேற, இதில் வேற ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் நடந்து போகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோ ஒரு கூடை எடுத்து வந்து கொடுத்துட்ருக்காரு. இதில் உட்காருங்க, நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவனையே பேன் பார்த்துட்ருக்க. உனக்கு எவ்வளோ அன்பான புருஷன் கிடச்சிருக்கான் பாருமா அப்படின்ற மாதிரி அந்த ஐயர் சொல்லிட்டு போயிட, ஹீரோயினுக்கு தான் இப்போ என்ன படனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினையுமே இந்த பை மாதிரி இருக்கும்ல அது மேலே ஏறி உட்காந்துக்க செய்கிறா. ஹீரோவுமே அவளை அவர் சொன்ன மாதிரி 251 டைம்ஸ் வந்து அந்த கோயிலை சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்படி கூட்டிகிட்டு வந்து இறக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுது. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்க நம்ம ஹீரோயினுமே, இந்த கல்யாணம் என் விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சு, ஆனால் ஹீரோவை என் ஹஸ்பண்டாக நான் ஏற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் அதை ஒன்றா வந்து சால்வ் பண்ணணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்க செய்ய, நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்த்து நினைக்க செய்கிறான். இந்த கல்யாணமே ஒரு கம்பல்ஷனில் தான் நடந்துச்சு. ஹீரோயின் கண்டிப்பாக இங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டா. அவள் சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க அப்பா கூட தான் போய் இருக்கணும். ஸோ சீக்கிரமாகவே ஹீரோயின் இங்கேருந்து போகிறது தான் அவளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவன் கடவுள்கிட்ட நினச்சிட்ருக்க. அங்கே வர ஐயருமே, இந்தாங்க இந்த கயிறை மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஹீரோவுமே அவன் கையே படாத மாதிரி அழகாக ஹீரோயினுக்கு அந்த கயிறை கட்டி விட்டுட்ருக்கான். அதே மாதிரி தான் ஹீரோயினையுமே ஹீரோவுக்கு கயிறை கட்டி விட்டுட்ருக்க. இதை பார்க்குற அங்கே இருக்க ஒரு பேருமே, பா உங்கள் ரெண்டு பேரோட பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குமா, இது எங்கே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சாரிங்க எனக்கு தெரியாது, என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. பாருங்களேன், அவங்க புருஷன் புடவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்களும் தான் இருக்கீங்களே, ஏதாச்சும் ஒன்றாச்சு எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவங்க புருஷனை வாரிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினியுமே சிரிச்சு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்னடா அவ எப்போ பார்த்தாலும் புருஷன் சொல்லிட்டுருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பாகி அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஹீரோ போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுமே அன்பா ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஹீரோயினை தொட்டிருப்பாங்க. உடனே அவள் காதில் இருக்க கம்பல் கீழே விழுந்துடுது. அப்படி விழுந்த கம்பலை நம்ம ஹீரோ தான் நோட் பண்ண செய்கிறாரு. அந்த கம்பல் காற்றுலேயே பறந்து போகுது. அவ்வளோ வெயிட்லெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், பட் காற்றுல தான் பறந்து போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோமே அதை ஃபாலோ பண்ண செய்கிறாரு. அப்படி கீழே விழுந்த கம்பலையோ யாரும் மெச்சிடுறாங்க. யாரோட மிதிச்சான்ற மாதிரி ஹீரோ நிமிந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த சீரியலோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஹீரோ ஒருத்தனோட சண்டை போட்டிருப்பார் இல்லையா, அவன் தான் வந்து நின்றுட்டுருக்கான். நான் கேள்விப்பட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதுவும் பொண்டாட்டி ரொம்ப அழகாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாகுது. அவர் ஞாபகமே படுத்து பார்க்குறாரு. ஓ இவன் தானே அவன் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது தான், ஆமாம் நீ ஏதோ பிரம்மச்சாரி, அதனால நீ ஒரு பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்பாவுமே உன்னை வேலைக்கு வச்சுருந்தாராமே, ஆனால் நீ அவருக்கே படிச்சுட்டு அவர் பொண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட போல இருக்கு, இதெல்லாம் உனக்கே நியாயமாக படுதா அப்படின்ற மாதிரி அந்த கம்பல் எடுத்து அவனும் கேட்டுட்ருக்க. ஹீரோக்கு இவன் பேச செம்மையாக காண்டாயிட்ருக்கு. அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு.
அந்த சத்தத்தை கேட்டு கோயிலில் இருக்கிறவங்களுமே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க வந்து பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு புருஷன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை இவன் வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஓடி பார்க்க செய்கிறா. அப்படி ஓடி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் அவனை போட்டு பொட்டி எடுத்துகிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வேணா நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திட்டு இருக்க. இதை கவனிக்கிற மற்றவங்களுமே ஏமா உன் புருஷன் என்ன ஒரு அடியாளா இப்படி சண்டை போட்டுட்ருக்கான், அந்த காசில் தான் நீ இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு தெரியுறியான்ற மாதிரிலாம் கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தயவு செஞ்சு போது நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் இப்படி பேசும்போது தான் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் எப்பயுமே விரதம் இருப்பா போல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணியுமே இப்படி வருஷம் விரதம் இருக்கிறியே ஹஸ்பண்ட் உனக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவளுமே என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் பொண்டாட்டின்றவங்க ஒருத்தவங்க பண்ணுற தப்பு இன்னொருத்தவங்கள பாதிக்கும், ஒருத்தவங்க பண்ணுற நல்லது அது இன்னொருத்தவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ஐஏஎஸ்ஸாக தான் இருக்கணும் என்ன மாதிரியே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவளுக்கே டென்ஷனாக இருக்குது. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருமே எப்படியும் நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்க செய்கிறாரு. அவள் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நேற்று நீ பண்ணதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அதான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்க. இதுக்காகவா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இவளுமே சிரிச்சிட்ருக்க. அவன் கையில் வச்சிருந்த பாலை தூக்கி அவன் மேலே போடுறான். அவளுமே அந்த பாலை தூக்கி அவன் மேலே போக கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனோட அண்ணி அந்த பக்கம் கிராஸ் ஆகிடுறாங்க. அவங்க கையில் டீ ட்ரே வேறு எடுத்து வந்திருப்பாங்க. இவன் அந்த பாலை போட்டதில் அவங்க தடுக்கி விட போயிடுறாங்க. ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து தான் அவளை தாங்கி பிடிக்க செய்கிறாரு. என்னது இது, ஒரு வேலையை கூட உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியாதா, வேலைக்காரி எதுக்கு தான் நீ இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட சிஸ்டர்கிட்ட கேட்க, மன்னிச்சுக்கோங்க சார், நெக்ஸ்ட் டைம் இந்த வேலைக்காரினால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கோவமாக அந்த இடத்த விட்டு போக செய்கிறாரு. ஐயோ, குழந்தை இல்லாததுக்கே இந்த மனுஷன் இந்த ஆட்டம் ஆடுறாரு, ஒரு வேளை குழந்தை இல்லைன்னு உண்மையாக தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டுருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்க குட்டி பையனுமே இந்த மாதிரி மாமா வந்துட்டாரு அப்படின்னு கத்திட்டுருக்க. வந்துட்டானான்ற மாதிரி சந்தோஷமாக அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தெரியுது நம்ம ஹீரோ சண்டை போட்டு வந்து நிற்கிறாருன்னு ட்ரெஸ்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. அதானே பார்த்தேன், இவன் வெளில போயிட்டு வந்தா என்னைக்காவது உருப்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கோவப்பட செய்கிறாரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோட சித்தியுமே அப்படின்னா கோயிலுக்கு போய் பூஜையை ஒழுங்காக பண்ணல அப்படின்ட்டு ஹீரோட சித்தியுமே கேட்க செய்ய, அப்படிலாம் இல்லையே நாங்கள் பூஜையை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியுமே அவங்க மாமனாருக்கும் சரி அவங்க அத்தைக்கும் சரி பிரசாதெலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவங்களும் கோச்சிக்காமல் பிரசாத விஷயத்தில் வாங்க தான் செய்கிறாங்க. நான் தான் சொன்னல என் மருமக ஒரு லக்கியான பர்சன் அப்படின்ற மாதிரி மாமனாருமே சொல்ல, இவ தான் அன்லக்கியான பர்சன் அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதமா அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்லிட்டு இருக்காரு. பட் இதுவே அவளுக்கு கஷ்டமாக இருக்க ரூமுக்கு வந்தவொடனே கண்ணாடியில் அவளை பார்க்க செய்கிறா. இதில் அவள் போட்டிருக்க ட்ரெஸ் மொதல் கொண்டு ஹீரோ தானே வாங்கி கொடுத்துருப்பான். ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்களே, போயும் அடியாளோட பொண்டாட்டியா இதுக்கு நீ கல்யாணமே பண்ணாமல் இருந்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட செய்கிறா, நானும் வேணும்னே அதை பண்ணிக்கலையேன்ற மாதிரி. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோமே, என்னடா நீ தானே சொன்ன அவளை ஃப்ரெண்டு பிடிச்சி நம்ம அவளுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவான்னு நீ தானே சொன்னேன், அவளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு வாங்கி தந்தேன், அவள் என்னென்ன கேட்டாலோ நான் எல்லாமே பண்ணேன்டா, ஆனால் அவருக்காலே எனக்கு டென்ஷன் பண்ணிகிட்ருக்கா, இன்றைக்கி கூட பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அண்ணிடா அப்படின்னு ஃப்ரெண்டுமே சொல்லிகிட்ருக்க. என்னடா திருப்பி அவளை அண்ணின்னு சொல்லிகிட்ருக்க, முதல்ல அவளை அண்ணின்னு சொல்கிறத நிறுத்து, அவள் ஒன்றும் என் பொண்டாட்டியும் கிடையாது உனக்கு அண்ணியும் கிடையாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, திரும்பி பாருடா அண்ணி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லிட்டுருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் துணி காயப்போட வந்துருப்பா போல இருக்கு. இவன் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போக, பாத்தியா அவங்கள கஷ்டப்படுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல, அவள் அழுதுட்டு போனது என்னமோ ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம்லேயும் அழுதுட்டு தான் இருக்கா போல இருக்கு. அவனுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல, அமைதியாக படுத்துட்ருக்கான். இவள் அழுகையை நிறுத்துற மாதிரி தெரியல. எந்திரிச்ச ஹீரோவுமே இப்போ எதுக்கு அழுவுறீங்க அழுவாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோயினியுமே இப்போ என்ன உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அதானே கேட்க, எனக்கு மட்டுமா வீட்டில் இருக்க யாருக்குமே தான் பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்படின்னு பார்த்தா நீ சண்டை போடுறது கூட தான் வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல, அதுக்காக அதனால் நீ தடுத்து நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இதெல்லாம் தேவையில்லாத கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்க. சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணும், நான் இங்கே இருக்கிறதே உனக்கு பிடிக்கல தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இல்லை நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த இடம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்க. சரி ஓகே, உனக்கு என்ன இந்த வீட்டை விட்டு நான் போகணும் ஹலோ தானே, சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்குற ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிஜமாலுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆனால் அப்படி நான் போகணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறத நீ செய்யணும், என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, அப்படின்னா நீ சண்டை போடுறல அது எப்படியும் யாருக்காகவும் நிறுத்த போகிறது கிடையாது, பட் எனக்கோசரம் இன்னும் 2 நாளைக்கு அதாவது 48 மணி நேரத்துக்கு நீ யார் கூடயும் சண்டையும் போடக்கூடாது, பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அடிதடியில் கூட இறங்கக்கூடாது, யாரும் உன்னையும் அடிக்காமல் பார்த்துக்கணும், அது உன்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல. இவனுக்கு புரியல, பட் ஒரு கடத்துக்கு மேலே அவனுக்கே புரிய செய்யுது. அப்படி நீ யார் கூடயும் சண்டை போடாமல் இருந்தாலே போதும், நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுவும் எங்கள் அப்பா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. இது கேட்குற ஹீரோ அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஒரு விஷயம்,
சில வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தானே நீ இருந்திருப்ப, அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஓகே பக்கா பக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே தூங்க போயிட, ஹீரோயினியுமே அப்போ எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி அடிக்க செய்கிறா. அவள் சந்தோஷமாக தூங்கிட, இந்த பக்கம் ஹீரோயினியுமே அட்லீஸ்ட் நான் போனதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல புள்ளியாவது நீ இருப்பல அப்படின்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே சிரிச்சிக்க செய்கிறா. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே, டாடா, பை பாய்.